ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் கூற்றுகள் வந்து எது சரியானது அல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ டி ஆப்ஷன் மட்டும்தான் சரியானது அல்ல. திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது கரெக்டு தான். கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. ஏன்னா அந்த வேலூர் கழகத்தை வந்து அடக்கியவரே வந்து கர்னல் கில்லஸ்பி தான். ஸோ அதற்காக தான் அவருக்கு வந்து வெகுமதியாக வந்து 7000 பக்கோடாக்கள் அளிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் பிரபு தான் அந்த டைம் வந்து சென்னை மாகாண ஆளுநராக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த புரட்சினால் வந்து அவர் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்க இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஏபிசி மூணுமே கரெக்டு. டி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு. புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது, அது வந்து ராங். அடுத்து பாருங்கள், சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படிங்கிறாங்க. அயோத்திதாசர். சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் வந்து அயோத்திதாசர். அயோத்திதாசரை பற்றி 2 கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்னு நிறுவியது யார் அப்படின்னா வந்து அயோத்திதாசர். அதன் முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா நீலகிரியில் நடந்திருக்கும். அடுத்து 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகையை வந்து நிறுவியிருப்பாங்க அயோத்திதாசர். ஸோ அது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஒரு பைசா தமிழன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து அயோத்திதாசர். நிறுவிய ஆண்டுன்னா 1907. இதே திராவிட மகாஜன சபைனா 1891 முதல் மாநாடு நீலகிரி. அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. பிரார்த்தனா சமாஜம் அப்படின்னா 1867 ஆத்மராம் பாண்டுரங் தான் வந்து நிறுவியிருப்பாங்க. 1867 பம்பாயில். இதே விதவை மறுமணச் சங்கம் 1861. ஸோ அதில் பிரார்த்தனா சமாஜத்தில் உள்ள 2 உறுப்பினர்கள் தான் வந்து பண்டார்கர் ப்ளஸ் வந்து கோவிந்த் சொல்லுவாங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே அந்த 2 உறுப்பினர்கள் தான் வந்து பிரார்த்தனை சமாஜத்தில் இருக்க 2 முக்கியமான உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க. பண்டார்கரையும் மகாதேவ் கோவிந்த் ரானடே. அந்த ரானடே அமைத்த அமைப்புகள் தான் விதவை மறுமணச் சங்கம், பூனா சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம். ஸோ ஒரே பேராகிராஃப்லேயே தான் இந்த கேள்வி வந்து எடுத்திருக்காங்க. பிரார்த்தனை சமாஜம் 1867. அந்த சமாஜத்தில் இருக்கிற 2 முக்கியமான உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ஆர்சி பண்டேர்கர், மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. ரானடே உருவாக்கிய அமைப்புகள் தான் விதவை மறுமணச் சங்கம் 1861, பூனா சர்வஜனிக் சபை வந்து 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. அடுத்து பாருங்கள், இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து என்ன? 1926. இது வந்து நீதி கட்சி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நீதி கட்சி தான் வந்து 1920 to 37 வரையும் வந்து காங்கிரஸ் வந்து பங்கெடுத்திருக்க மாட்டாங்க அரசியலில். நீதி கட்சி தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்துன்னா 1921 தான் வந்து தேர்தலில் வந்துன்னா பெண்கள் வந்து பங்கேற்கிறதுக்கு வந்து உரிமை கொடுத்துருப்பாங்க, அங்கீகரிச்சிருப்பாங்க. தேர்தலில் பெண்கள் பங்கெடுக்க வந்து அங்கீகரித்தது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க? 1921. அதனால தான் 1926 வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து தேர்தலில் பங்கெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஆகியிருப்பாங்க 1926. அதே 1926 தான் இந்து சமய அறநிலை சட்டம் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து சமய அறநிலை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1926. இதெல்லாம் வந்து கேட்ட கேள்விகள் நீதி கட்சி சம்பந்தமாக. இதே 1924 தான் பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிறத நீதி கட்சி வந்து அமைச்சிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் பிரிட்டிஷ் இந்திய அரசு கூட 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த 4 கொஸ்டினுமே முக்கியம். 1921 வந்து தேர்தல் அரசியலில் வந்து பெண்கள் பங்கேற்பதை வந்து அங்கீகரிச்சிச்சு நீதி கட்சி. 1924 தான் முத்துலட்சுமி அம்மையார் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து பதவி ஏற்றிருப்பாங்க. 1926 வந்து இந்து சமய அறநிலை சட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. 1924 பணியாளர் தேர்வு வாரியம் வந்து நீதி கட்சி அமைத்திருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி பிரிட்டிஷ் அரசு வந்து 1929 பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம். அதுவும் 1920 to 26 இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. நமக்கு என்ன கேள்வி? இந்து சமய அறநிலை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1926. அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. உலக சமூக நீதி நாள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா February 20 தான் வந்து உலக சமூக நீதி நாள் அப்படிங்கிறாங்க. நியாயமான உலக மயமாக்கலுக்கான சமூக நீதி அப்படின்னா June 10 சொல்கிறாங்க.
பிலடெல்பியா பிரகடனம் அப்படின்னா ஆகஸ்ட் 2. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்து ஏப்ரல் 11. உலக சமூக நீதி நாள் அப்படின்னா வந்து பிப்ரவரி 20. நியாயமான உலக மயமாக்கலுக்கான சமூக நீதி அப்படின்னா ஜூன் 10. பிலடெல்பியா பிரகடனம் ஆகஸ்ட் 2. சர்வதேச தொழிலாளர் அமைப்புனா ஏப்ரல் 11. திருப்பி ரிப்பீட்டட கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், காலவரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. பிரம்ம சமாஜம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான் 1828. பிரார்த்தனா சமாஜம் தான் சொன்னால் 1867 ஆத்மராம் பாண்டுறாங்க. சாரதா சதன் அப்படின்னா வந்து 1889 பண்டிதர் ரமாபாய் அவர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆரிய சமாஜம் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி 1875. இயர் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து ஈஸியாக வந்து வரிசைப்படுத்திடலாம், பார்த்துங்க. அப்போ பிரம்ம சமாஜம் வந்து 1828 ஃபர்ஸ்ட்டு. 1867 பிரார்த்தனா சமாஜம். அடுத்துன்னா ஆரிய சமாஜம் 1875. சாரதா சதன் வந்து 1889. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், உரிமைகள் வந்து பார்த்துங்க. 12 to 35 வரையும் வந்து நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து வரும். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமையின் பின்வரும் எந்த வகையில் வருது அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் தான் வருது. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருது அப்படின்னா வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் தான் வருது. கல்வி என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. கல்வினா நுகர்வு பண்டம் ப்ளஸ் மூலதன பண்டம் சேர்ந்து தான் கல்வி அப்படிங்கிறாங்க. கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம், மூலதன பண்டம். ஸோ வந்து போத், டி தான் ஆன்சர். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது. சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை அப்படிங்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை உருவாக்குவதாக அறிவித்தது அப்படிங்கிறாங்க. பின்வரும் பிரிவில் எது கல்விக்கான உரிமை அப்படின்னா வந்து பிரிவு 21 ஏ தான் வந்து கல்விக்கான உரிமை அப்படிங்கிறாங்க. கல்விக்கான உரிமைனா பிரிவு 21 ஏ. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம் வந்து எது அப்படின்னா வந்து தருமபுரி வரும். தருமபுரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் அந்த ஆர்டரில் தான் வரும். ஃபஸ்ட்டு 3 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தருமபுரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஸோ நமக்கு என்ன ஆன்சர்? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் அப்படின்னா தருமபுரி. அந்த ஆர்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம்னா தருமபுரி. தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் வந்து உள்ளன அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன அப்படின்னா 24,684 ஈரநிலங்கள் உள்ளன. தமிழகத்தின் கனவு. தமிழகத்தை $1 trillion பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை. அவை இவற்றை பாதிக்காமல், எதை பாதிக்காமல் தான் வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து ட்ரில்லியன் அளவில் மாற்றணும் அப்படின்னா மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல், மக்களின் வாழ்வாதாரம். இது கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக போற்றலாம், பார்த்துங்க. தமிழகத்தின் கனவுனா தமிழகத்தை $1 trillion பொருளாதாரமாக மாற்றுவது எங்கள் பார்வை. அவை இவற்றை பாதிக்காமல்னா மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல், மக்களின் வாழ்வாதாரம் அப்படிங்கிறாங்க. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது அப்படிங்கிறாங்க. ரோரி செட். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு வந்து ரோரி செட் வந்து பயன்பட்டது. இது வந்து என்ன, டெல்லி சுல்தான்லேருந்து இந்த கேள்வி. அடிமை, கில்ஜி, சையது, துக்லக், லோடி, அகிது, சைலோன்னு சொல்லுவாங்க. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்லக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படிம்பாங்க. அதில் முதல் வம்சம் தான் அடிமை வம்சம். அடிமை வம்சம் வந்து அந்த குத்புதீன் ஐபக் தான் தொடங்கி வச்சுருப்பாங்க. அதை ஒரு மாம்லுக் வம்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அடிமை வம்சம் வந்து மாம்லுக் வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது.
பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் அப்படின்னா வந்து முதலாம் சந்திரகுப்தர் தான். பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் அப்படின்னா வந்து முதலாம் சந்திரகுப்தர். இது வந்து ஒரு 11th புக் கண்டென்ட்டு. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா கண்டுபிடித்தவர்கள் வந்து சீனர்கள் அப்படிம்பாங்க. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் யார் அப்படின்னா வந்து ஒரு அரசர் அப்படிங்கிறாங்க. வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் ஒரு அரசர். தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினவர் யார் அப்படின்னா வந்து பல்லவர்கள் தான் வந்து சொல்கிறாங்க. தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவியவர்கள் வந்து பல்லவர்கள். சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. சமய சார்பின்மை என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா வந்து லத்தீன் மொழியிலேருந்து தான் பெறப்பட்டது. ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து என்ன அப்படின்னா வந்து மலையாளம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு செம்மொழி அந்தஸ்து ஃபஸ்ட்டு தமிழுக்கு தான் கொடுத்துருப்பாங்க 2004. மொத்தம் எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்துனா 6 மொழிகளுக்கு தான் செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு தமிழுக்கு 2004, அடுத்த வருஷமே 2005 வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருப்பாங்க. 2008 வந்து என்னென்னா கர்நாடகா அதுக்கும் ப்ளஸ் வந்து ஆந்திரா தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் கொடுத்துருப்பாங்க 2008. 2013 வந்து மலையாளம், 14 வந்து ஒரியாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்னென்னா தமிழ் 2004, சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒரியா 2014. ஸோ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, 2013 ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.